ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ஸ்வீட் தாங்க செய்ய போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா காஜா ஸ்வீட், அதாவது மடக்கு காஜா கூட இதை வந்து சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ட்ரெடிஷனானது இந்த ஸ்வீட்டு. ஸோ வாங்க இது இந்த மெத்தடில் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி கிச்சனுக்குள்ளார போயிடலாம். ஸோ இந்த ஸ்வீட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 50 கிராமு. ஸோ இப்போ ஆல் பர்பஸ் ஃப்ளவர், அதாவது மைதா மாவு வந்து 250 கிராம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா, தேவையான அளவு வாட்டர். ஸோ இது மட்டும் தான் இதுக்கு தேவையானது. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம ஸோ ஒரு பெரிய பவுல் எடுத்து இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் மைதாவை இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் தான் நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதிகமாக தேவையில்லை இது. ஸோ ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் தான் போட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாம். ஸோ ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த அதாவது 250 கிராம் வந்து மைதாக்கு நான் வந்து 150 கிராம் வந்து நெய் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இதில் வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ பாதி வந்து நெக்ஸ்ட்டு நான் அதுக்கப்புறம் ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து நெய் செஞ்சு இந்த மாதிரி பிசைகிறதால ரொம்பவே நல்லா வந்து நறுமணத்தோடு இருக்கும் நம்ம அந்த ஸ்வீட்டு. ஸோ கையால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை விரவிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணி நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சப்பாத்திக்கு எந்த மாதிரி பிசைவோம் அதே பதத்தில் இதை வந்து பிசைஞ்சால் போதும். ரொம்பவும் ஹார்டாக இல்லாமல் ரொம்பவும் வந்து லூஸாக இல்லாமல் ஸோ மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து ஒரு டவ்வாட்டம் நம்ம வந்து ரெடி பண்ணி தனியாக எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், நல்லா வந்து ஸ்மூத்தாக வந்து நான் பிசைஞ்சிட்டேன். ஸோ இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம வந்து ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஸோ அதுக்குள்ளார நம்ம வந்து இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான ஜீரா, அதாவது வந்து இந்த ஜீரா வந்து அது காய்ச்சறதுக்கு தேவையான அளவு சுகர் வந்து எடுத்துக்கலாம். நான் ஒரு கப் வந்து மைதா மாவுக்கு 1 கப் சுகர் ஈக்குவல் அமௌண்ட்டாக நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு 1/4 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து ஜீரா வாட்டர் ரெடி ஆகட்டும். நல்லா கலந்துக்கலாம். நாம் மீடியம்லேயே வச்சு நீங்கள் ஜீரா வந்து ரெடி பண்ணிடலுங்க. ஸோ இப்போ இதில் வந்து தேவையான அளவு ஒரே ஒரு ஏலக்காய் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஏலக்காய் போடுறதால ரொம்பவே வந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்குங்க நம்ம அந்த ஜீரா. ஸோ அவ்வளோதான் பாருங்கள், இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. நம்ம வந்து இந்த நம்ம கலந்து வச்ச அந்த மாவை எடுத்து இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு உருட்டில் எடுத்து நீங்கள் வந்து இந்த டவ் ரெடி பண்ண, அதாவது மாவை எடுத்து நான் ஒரு 6 பவுல்ஸாக வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா நம்மளோட மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் நல்லா. ஸோ 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டில் விட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அப்போ தான் ஸ்வீட்டும் நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாவில் நான் வந்து 6 பால்ஸ் இதில் ரெடி பண்ணியிருக்கேன். 3 நான் வந்து உருட்டி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படின்னு சொல்லி காட்டுறேன் உங்ககிட்ட. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதாவது சப்பாத்திக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து உருட்டுற மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மாவு கொஞ்சம் வந்து க்ரீஸ் பண்ணி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த கட்டையில் வந்து எதுவும் ஒட்டாது. ஸோ நல்லா வந்து தின்னாக வரும். நல்லா மெலிசாக வந்து இதை உருட்டிக்கலாம். பாருங்கள், கார்னர்ஸ் எல்லாம் நல்லா சைடில் எல்லாம் நல்லா ஓரமாக நல்லா மெலிசாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு 3 எடுத்துருக்கேன். இதில் 3 எடுத்து, அதாவது சப்பாத்தி ரோலில் 3 எடுத்து இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து இன்னொரு எடுத்திருக்கேன், அதாவது 2, அதுக்கு மேலே 1, நான் 3 லேயர் இப்போ வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே நான் வந்து ஒவ்வொரு லேயருக்கும் நான் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் வந்து அரிசி மாவு கூட நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி மாவு போடுறதால ரொம்ப வந்து கிறிஸ்பினஸாக இருக்கும், மொறுன்னு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து நான் உருட்டுற மாதிரி 3 ரோல் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணி எடுத்துடலாம், தனியாக வச்சிடலாம் இது. ஸோ நெக்ஸ்ட்டு 3 ரோல் வந்து நம்ம இதோட வந்து ஜாயின் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா அனதர் 3 ரோல்ஸ் இது. ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒன் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த மாதிரி 3 ரோலுக்கும் நான் வந்து தனியாக அரிசி மாவு மேலே தெளித்து அதுக்கப்புறம் கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 ரோல்லையும் இப்போ இருக்கிற இந்த ரோலில் நம்ம அப்படியே வந்து ஜாயின் பண்ணி ரோல் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த காஜா வந்து ரொம்ப வந்து லேயர் ஆட்டம் மடிப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு, நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ. ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு ரோலில். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிடலாம். நம்ம ஒரு நைஃபோ அல்லது பீஸா கட் இருந்தாலும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி வந்து சின்னதாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க இது.
ஸோ பாதி நான் கட் பண்ணி தனியாக எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. ஒரு பிளேட்டில் நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப வந்து சிரமப்பட தேவையில்லை. ஜஸ்ட்டு ½ அன் ஹவர்லேயே நீங்கள் வந்து மாவு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா பண்ணிடலாங்க. ஸோ நான் ½ ரோலும் நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடுறேன்னா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் வந்து சென்டரில் மட்டும் ஒரு விரலால் நீங்கள் ஒரு ப்ரெஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு 2 இது மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரே ஒரு விரலால் இந்த மாதிரி 2 ப்ரெஸ் கொடுத்து ஒரு 2 இது மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே போதும், அவ்வளோதான். ஸோ எல்லா மாவையும் இந்த மாதிரி நான் வந்து ரோலையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஆயில் இதில் போட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஆயில் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம், அதாவது ரொம்ப வந்து சிம்மாக தான் நம்ம இதை வந்து பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து இந்த இதில் வந்து மாவையெல்லாம் நான் தெளித்து பண்ணுறதால ரொம்பவே சீக்கிரமாக வந்து கருகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் பண்ணால் தான் உள்ளாரையும் நல்லா வந்து வெந்து வரும், ஃப்ரை ஆகும், மேலேயும் நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 5-6 பீஸ் இதில் வந்து ஆட் பண்ணுறேன்னா. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து பச்சரிசி மாவு நெய்யெல்லாம் இதில் ஆட் பண்ணுறதால நல்லா பாருங்கள் உப்பி வருது பாருங்கள், அந்த லேயர்ஸ் எல்லாம் மேலே நல்லா வந்து எலும்புது பாருங்கள். ஸோ இதே தான் கரெக்டான வந்து கன்சிஸ்டன்சி. ஸோ நம்ம ஸ்வீட் காஜா இந்த மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் ரொம்பவும் வந்து இந்த ஸ்வீட் செய்கிறப்போ ரொம்ப ப்ரெஸ் பண்ணி ரொம்ப வந்து டஃப்பாக இதை பண்ணக்கூடாது. லேஸாக ஸ்மூத்தாக பண்ணால் தான் அந்த மேலே எலும்பி கரெக்டான அந்த மேலே எலும்பி அந்த ரோல், அதாவது மடிப்பெல்லாம் கரெக்டாக அந்த மேலே எலும்பும். ஸோ இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அனதர் சைடு நம்ம வந்து டர்ன் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப பொறுமையாக இதை ஃப்ரை பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு தடவை சொல்கிறேன், ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு தான் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த ரியல் கலரு அப்புறம் டெக்ஸ்சர் எல்லாம் கரெக்டாக வரும். நான் இன்றைக்கி இந்த ஸ்வீட்டில் எந்த ஒரு கலர் ஃப்ளேவரும் நான் ஆட் பண்ணல. ஏன்னா வந்து நான் ஆர்டிஃபிஷியல் கலர் எல்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். நான் அது ரொம்ப வந்து ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. ஸோ அனதர் சைடு நல்லா வந்து டர்ன் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நாம். ஸோ இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா மடக்கு காஜான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்பவே ஃபேமஸ்ஸு, எல்லாமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா ஃப்ரையும் ஆகிடுச்சு, நல்லா கோல்டன் கலர் கிறிஸ்பினஸாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே கலர் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண இந்த மாதிரி கரெக்டான டெக்ஸ்சரோட அந்த லேயர்ஸோடு உங்களுக்கு நல்லாவே சூப்பராக கிடைக்கும் இந்த ஸ்வீட்டு. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ரெடி பண்ணலாம். நல்லா வந்து ஆயில் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ண வாட்டி நல்லா வடித்து ஸ்ட்ரைன் பண்ண வாட்டி எடுத்துடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜீராவில் போட்டு எடுத்து டிஸ்பிளே பண்ண வேண்டியது தான். இப்போ நான் ஒவ்வொன்றா நல்லா வந்து ஒரு 5 மினிட் விட்டுட்டேன் ஆறுறதுக்கு. ஸோ ஆறுனா வாட்டி போட்டால் தான் நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ ஒவ்வொன்றா எடுத்து போட்டு ஒரு 4 நாளாக போட்டு நான் வந்து இந்த மாதிரி ஜீராவில் போட்டு ஒரு 2 மினிட் நம்ம வந்து போட்டு எடுத்தால் போதுமானதான். ரொம்ப இதுலேயும் வந்து அது ஷோக் ஆகணும்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு போட்டு எடுத்து சூப்பராகவே நல்லா கிறிஸ்பினஸாக அந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இன்னும் பாதி ஸ்வீட்டும் கூட நான் எல்லாமே போட்டு இதில் வந்து எடுத்துடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், என்னோடய ஹஸ்பண்ட் பாருங்கள் இப்போ வந்து இது பண்ணுறாரு, நல்லா கிறிஸ்பினஸாக சத்தம் வருது. ஸோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவ்வளோதான், காஜா ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டை ரெடி அடித்து பாருங்கள். ஸோ சூப்பராகவே எம்மியாக இருக்கும். சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே லைக் பண்ணி இதை சாப்பிடுவாங்க. ரொம்ப வந்து பாரம்பரியமானது இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் வந்து இந்த ஷேர் பண்ண காஜா, அதாவது மடக்கு காஜா ஸ்வீட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வந்து அதாவது எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கெல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சர்மிக் கிச்சன் 706 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.